இதோ முன்னொரு காலத்தில் ஒரு பசுமையான மலைப்பாதையின் ஓரத்தில் இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒருவன் பெயர் அன்பு, மற்றொருவன் பெயர் அறிவு. இருவரும் ஒரே வேலையைத்தான் செய்து வந்தார்கள், காட்டில் விறகு வெட்டி சந்தையில் விற்பது. இருவருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலைதான், ஆனால் இருவரது உலகமும் வேறாக இருந்தது. இதற்கு பின்னால் இருந்த ரகசியம் அவர்களின் எண்ணங்கள் மட்டுமே. கசப்பான எண்ணம் கொண்ட அறிவு. அறிவு எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். காலையில் சூரியன் உதித்தால், அப்பாடா, இன்னைக்கு வெயில் நம்மை வாட்டி வதைக்கப் போகிறது என்பான். மழை பெய்தால், சே, இந்த மழையினால் என் விறகுகள் நனைந்துவிட்டதே, என் பிழைப்பே கெட்டுவிட்டது என்று புலம்புவான். அவன் மனது எப்போதும் எதிர்மறையான எண்ணங்களால் நிறைந்திருந்தது. எல்லோரும் என்னை ஏமாற்ற பார்க்கிறார்கள், என் வாழ்க்கை எப்போதும் கஷ்டமாகவே இருக்கும் என்று அவன் நினைத்தபடியே இருந்தான். அதனால் அவன் முகத்தில் எப்போதும் ஒரு சோர்வும் கோபமும் குடி கொண்டிருந்தது. மக்கள் அவனிடம் பேசவே தயங்கினார்கள். அவன் எண்ணப்படியே அவன் வாழ்க்கை ஒரு கசப்பான போராட்டமாகவே இருந்தது. இனிமையான எண்ணம் கொண்ட அன்பு. அன்பு இதற்கு நேர்மாறானவன். அவன் எதிலும் நன்மையையே காண்பான். காலையில் சூரியன் உதிக்கும்போது, ஆகா, இன்று வேலை செய்ய தேவையான வெளிச்சத்தை இறைவன் தந்துவிட்டான் என்று நன்றியோடு தொடங்குவான். மழை பெய்தால் இந்த மண்ணும் மரங்களும் தாகம் தீர்த்து கொள்கின்றன, சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு வேலை செய்வோம் என்று புன்னகையோடு வரவேற்பான். அன்பு எப்போதும் நான் நலமாக இருக்கிறேன், என்னால் முன்னேற முடியும், என்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் என்று எண்ணுவான். இந்த நேர்மறை எண்ணங்கள் அவனுக்குள் ஒரு பெரிய ஆற்றலை தந்தது. அவன் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தான். மக்கள் அவனிடம் பேசவும் பழகவும் ஆசைப்பட்டனர். அதனால் அவனது விறகுகள் மற்றவர்களை விட சீக்கிரம் விற்று தீர்ந்தன. அவன் எண்ணப்படியே அவன் வாழ்க்கை வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. ஒரு நாள் நடந்த மாற்றம். ஒரு நாள் காட்டில் விறகு வெட்டும்போது இருவரும் ஒரு பெரிய புதையல் பெட்டியை கண்டெடுத்தனர். அறிவு உடனே பதற்றமடைந்தான். ஐயோ, இதில் பாதியை காவலர்கள் பிடுங்கிக் கொள்வார்களே, இல்லை, திருடர்கள் என்னை கொன்றுவிட்டு இதை எடுத்துச் சென்று விடுவார்களே, இந்த புதையல் எனக்கு பெரிய ஆபத்தை தரப்போகிறது என்று பயப்படத் தொடங்கினான். ஆனால் அன்பு மகிழ்ச்சியடைந்தான். இந்த உதவியால் என் குடும்பத்தின் வறுமை நீங்கும். மீதமுள்ள பணத்தை கொண்டு ஊர் மக்களுக்கு உதவி செய்வேன். இது இறைவனின் பரிசு என்று எண்ணினான். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? புதையலை வீட்டுக்கு எடுத்துச் செல்லும் வழியில் பயத்தினால் அறிவு தடுமாறி விழுந்து காயமடைந்தான். ஆனால் அன்பு நிதானமாக, சந்தோஷமாக தன் பங்கை பாதுகாப்பாக கொண்டு சேர்த்தான். கதையின் நீதி. எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் மனம் எதை நினைக்கிறதோ அதையே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திருப்பித் தரும். நீங்கள் கஷ்டம் என்று நினைத்தால் கஷ்டமே மிஞ்சும். என்னால் முடியும், எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். நம் எண்ணங்களே நம் எதிர்காலத்தைச் செதுக்கும் ஒளி. எனவே எப்போதும் நன்மையை மட்டுமே எண்ணுவோம்.